வணக்கம் கேமர்ஸ். இந்த வீடியோல புது ஹார்ட்வேர் நியூஸ் அப்புறம் லீக்ஸ் இருக்கு. முக்கியமா இன்னும் கொஞ்சம் வருஷங்களா வரப்போற PS5 ப்ரோவும் அப்புறம் புது Xbox ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை பத்தி பேச போறேன். அப்புறம் RTX 40 சீரிஸ் பத்தியும் இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டு பத்தி பேச நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஹார்ட்வேர் பத்தி இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நிறைய நியூஸ் இருக்கு. முதல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு புது ப்ராசஸர் வாங்க போறீங்கன்னா, எஸ்பெஷலி AMD வாங்க போறீங்கன்னா, நீங்க வெயிட் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா நெக்ஸ்ட் AMD ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, செம ஃபாஸ்ட்டா இருக்க போகுது. இன்டெலோட ஹைபிரிட் டெக்னாலஜி பார்த்துருந்தோம். பட் AMD வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸா பிஹைண்ட் தி சீன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலோட அதிகமா பண்றதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா சில ரிப்போர்ட் சொல்லுது, பெரிய அளவுல ரீச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஐபிஎஸ்சி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பார்த்தோம். AMD ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 20-30% பண்ண போறாங்களாம். சிங்கிள் த்ரெட் டாஸ்க் மட்டும் சொல்றேன். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் ஹிட் பண்ண போதாம். ஸோ டாப் எண்ட் ப்ராசஸர்லாம் ரொம்ப அதிக ஸ்பீட்ல ஆக்சுவலா அது. இந்த ஸ்பீட்ஸ்லாம் வந்து ஓவர் கிளாக் பண்ற மாதிரி தான் இருந்தது முன்னாடி ப்ராசஸர்லாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேயே ஒரு ஸ்பீடா ரன் பண்ண போகுது. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்லாவே தெரியுது. நம்ம ரொம்ப வருஷமா எக்ஸைட் ஆயிருந்த ஆர்கிடெக்சர் இதுதான் Zen 4. ஸோ Zen 4 வந்து பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டர் நோட் யூஸ் பண்ண போகுது. ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜென் ப்ராசஸரோட கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க. ப்ரைஸ் பற்றி தெரில, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. போன தடவை பார்த்தோம் நல்ல டிமாண்ட் இருந்தது. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இந்த ப்ராசஸர் அதே வருமா கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் இப்போதைக்கு சில ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பழைய ப்ராசஸர்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. எக்ஸாம்பிள் 5600Xம் 5800லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டீல் டீல் சொல்லுவேன். இன்டெல் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ப்ரைஸு. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பட்ஜெட் GPU வந்து NVIDIA ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது AMDயோட RX 6400க்கு ஒரு ஆப்போசிட் மூவாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லோ ப்ரொஃபைல் தான். ஃபர்ஸ்ட் டைம் GTX ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 சீரிஸ் எடுத்துகிட்டு வராங்க. எஸ் கரெக்டு தான். GTX 1630 வரப்போகுது. இதுக்கு முன்னாடி 1650 பார்த்தோம். ரொம்ப வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகி. அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. 1050யோட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அது ஆக்சுவலாக. பட் 1630 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப லோ ப்ரொஃபைல் கார்டு. வெறும் 512 கியூட கோஸ்ட் தான் இருக்குது. VRAM பொறுத்த வரைக்கும் 4 GB இருக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான மெமரி டைப் தான். ஸோ நிறைய HDMI போட்டிருக்காது. ஸோ சீப்பான கார்டு ஆக்சுவலாக அது. ஸோ ப்ரைஸ் அஃபோர்டபிலிட்டிக்காக எல்லாத்தையும் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார்டு ரிலீஸ் ஆகட்டும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன பட்ஜெட் GPU இருக்குது, எது வாங்கலாம், ப்ராசஸர் பெஸ்ட்டாக அதை பற்றி பேச போகிறேன். சார் தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ PlayStation 5 Pro பற்றி தான் பேசி ஆகணும் இப்போ. ஸோ இப்போதைக்கு PS5யும் Xbox Series Xம் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃபோர்ஸில் இல்லை, எல்லாரையும் வாங்க முடியல. இன்னும் ஸ்டாக் பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2020யோட மச் பெட்டர் தான். அதுக்குள்ள ஒரு புது கான்சோலும் என்ன அவசரம் கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக PlayStationம் Xboxும் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு புது SKU வரப்போகுது. அதே PS5லையும் அப்புறம் Xbox சீரிஸ்லையும் யூஸ்வலாக ரிலீஸ்லேருந்து 3லேருந்து 3.5 இயர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரிலீஸ் பண்ண 4 வருஷம் ஆகிடும். ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த SKUs வரலாம். அதான் PS5 ப்ரோவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. இதே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இது போல் SKU வர காரணத்தினால அந்த டைமில் வர கேம்ஸ் வந்து இன்னும் ரொம்ப சூப்பரியராக ஆட முடியும். ஸோ PS4 ப்ரோவோட கண்டிப்பாக பெரிய அப்கிரேட் வந்து இதில் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய சப்போர்ட் தர போகிறாங்க. நான் எந்த ரேஞ்சில் பேசுகிறேன்னா, இப்போதைக்கு PS5யோட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 FPS நிறைய கேமில். பட் PS5 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4K 120 FPS வரைக்கும் டார்கெட் பண்ண போகிறாங்க. அது ஒரு சூப்பரான டார்கெட்டு. Xbox கவுண்டர் பார்ட் வந்து அதே பண்ண போகுது. சம்டைம்ஸ் பெட்டராக கூட பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8K ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ 8K ரெசல்யூஷன் வந்து ஆக்சுவலாக PC கேமிங்கில் புதுசு கிடையாது. 3080 வந்து பார்த்தீங்கன்னா 8K கேப்பபிள் தான். 3090 வந்து பக்காவாக ஆட முடியும். இதே வந்து 2024க்கு பிளான் பண்ணிக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2022ல் வரப்போகிற GPUs வந்து ரொம்ப ஃபாஸ்டராக போகுது. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்க GPUஸோட டபுள் மடங்கு. இந்த காரணத்தினால வந்து 8K கேமிங் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ PC கேட்சப் பண்ணோன்னா கான்சோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது SKU ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 இயர்ஸ் மேலே இருக்குது. இந்த காரணத்தினால நடுவில் ஒரு கான்சோல் ரிலீஸ் பண்ணுறது அந்த கம்பெனிக்கு ரொம்ப நல்லது. டெவலப்பர்ஸ்க்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் அரவுண்ட் கிடைக்க போது. ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. பட் 8K தேவையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. ஏன்னா 8K கேப்பபிள் மானிட்டர்ஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வரலாம். பட் என்னதான் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கில் தான். ஸோ 8K வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் ஆடும்போது அந்த அளவுக்கு வந்து நெசசரி கிடையாது. எஸ் இமேஜஸ் ஷார்ப் ஆகலாம். பட் என்னதான் இருந்தாலும் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக போகுது. பர்ஃபார்மன்ஸும் தான். 4K 120 FPS வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்கெட் ஆக்சுவலாக. சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் டவுட் தான் அது. பட் சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஃபேனில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அது புது SKUவில். இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்க போது. எஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்க போது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. PS4 Pro வந்து ரொம்ப அதிகம் தான் PS4ஓட.
ஸோ கான்சோல் கேமர்ஸ் இந்த வீடியோ உடனே போயிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா ஜிபியூஸ் பத்தி. ஓகே, அடுத்து போயிடலாம். ரீசென்ட்டா வந்து ஏபியூ மார்க்கெட் பார்த்தோம். ரொம்ப டல்லா போயிருந்தது. முக்கியமா வந்து ஏஎம்டி சைட்ல. ஸோ நெறைய ப்ராஃபிட் பார்த்தாங்க. முக்கியமா 3200Gயும் அப்புறம் 3500Gயும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ரீசென்ட்டா ஜிபியூ கிரைசிஸ்னால பார்த்தீங்கன்னா, ஹையர் எண்ட்ல ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 5600Gலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இன்னும் சூப்பரான ஏபியூஸ் வரப்போது. முக்கியமா வந்து பட்ஜெட் ஏபியூஸ். இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு லீக் வந்திருக்கு. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, வெறும் 2 கம்ப்யூட் யூனிட்ஸ் இருக்க ஒரு ஏபியூ வரப்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப லோ ப்ரொஃபைல். அதாவது பட்ஜெட் ப்ராசஸர். நான் வந்து செலரான் ரேஞ்சுக்கு சொல்றேன். இது ஏன் வந்து எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா அது. இப்ப நெறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து பிசி பில்ட் பண்ண போறாங்க. அதுக்கெல்லாம் வந்து அதிக பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பெரிய கன்ஸ்ட்ரெயினா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போது. நெக்ஸ்ட் நெறைய போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்க்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஹெல்ப் பண்ணும். யூசுவலா 3220Gலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேகாவோட 7 கம்ப்யூட்டர் யூனிட்ஸ் இருக்க போது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன் அது. ஸோ இந்த காரணத்தினால சிக்னிஃபிகன்ட்டா வந்து இம்ப்ரூவ்மென்ட்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் கம்மி தான் அது. பட் ஆடியன வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஏபியூஸ்ல போட போறாங்க. இப்போ வந்து அது சான்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா முக்கியமா ஸ்டீம் டெக் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த காரணத்தினால ஏபியூஸ் வந்து இன்னும் நெறைய வரப்போது. AMD வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்றாங்க. ஏன்னா இப்ப Redmi ஃபோன்ஸ் மாரி ஆக்சுவலா ஏபியூஸ் நெறைய பேர் வாங்குறாங்க. அந்த காரணத்தினால வந்து அத நெறைய புரொடியூஸ் பண்ணலாம். நெறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அது. ஒரு வழியா ஃபைனலா Intel வந்து பார்த்தீங்கன்னா, கிராபிக்ஸ் இண்டஸ்ட்ரியில களமிறங்கி பார்க்க போறோம். ஏன்னா இப்போதைக்கு லேப்டாப்லயும், அப்புறம் வந்து டெஸ்க்டாப்லயும் வரப்போற ஜிபியோட நேம்லாம் கிடைச்சிடுச்சு. ஸோ லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் ட்ரூவா தான் இருந்திருக்கு. ஸோ ஆனா வந்து Intelஓட பெஸ்ட் இல்ல ஃபிளாக்ஷிப் லைனப் வந்து பார்த்தீங்கன்னா, A770 இது வந்து 16 ஜிபி VRAMஓட வரப்போது. அதிலே பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ட்டா 8 ஜிபி VRAM விடுறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வாட்டர் டவுன் விஷன் இருக்குது. A750 அப்புறம் வந்து A580, A380லாம் இருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா, மொபைல் வெர்ஷன்ஸ்லாம் இருக்கப்போது. இப்போதைக்கு கோர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 36 ரேஞ்ச்ல இருக்கு. பட் இருந்தாலும் 3070 அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஹையஸ்ட் மாடலு. பட் Intelஓட இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ல வந்து பெரிய இம்ப்ரூவ் பண்ண போது. ஏன்னா Intel வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா டெஸ்க்டாப்போட லேப்டாப் சைட்ல நெறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அன்லிமிட்டட் மணி கிடைக்குது அங்க. ஸோ கேமிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகப்போது. லேப்டாப்ஸ பொறுத்தவரைக்கும். இப்போதைக்கு பிரைஸு அனௌன்ஸ்மென்ட் பத்தி தெரியல. பட் இருந்தாலும் ஜூன் மாசம் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் அப்ப ரிலீஸ் பண்ணலாம். இல்ல முன்னாடி கூட பண்ணலாம். Intel வந்து இப்ப கிராபிக்ஸ் லெவல்ல நெறைய வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ Intel ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்துல வரப்போது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Sony வந்து புரொடக்ஷன் ரேட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. PS5 பத்தி. ஸோ 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷார்டேஜஸ் வந்து கம்மியாக போகுது. 2024க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, PS Proட சேல்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிடும்னு சொல்றாங்க. ஏன்னா அது மாரி ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்ப அவ்வளோ சேல் பண்ணியிருக்கு. ஸோ Sony ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான் அது. இன்னும் நெறைய ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு PS5 கிடைக்கலன்னா கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். சார், இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல பல கன்டென்ட் சேனல்ல போட்டுருக்கேன். நெறைய ஹார்ட்வேர் பத்தி வீடியோஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லாருக்கும்.